நான் வேறு ஒரு வீடியோ போகலான்னு இருந்தேன். எதர்ச்சியாக நியூஸ் பார்க்கும்போது கோவை மாணவி விவகாரம் ஓடிட்டு இருந்தது. இந்த மாணவி விவகாரத்தில் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே காமிங்க மேம். அது சரிங்க மேம். நம்ம இப்போ 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவோம். பட் இது வந்து நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தண்டனை வாங்கி என்னோட கடைசி என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் அதுவாக தான் இருக்கும். ஆதங்கம் இதை வந்து சார் ரிலேட்டட் மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதை நான் ஒன்றுமே சொல்லுவேன். பட் எங்களுக்கு ஒரு வேலை எந்த வேலையை செய்யணும் இருக்கிறவங்களா எங்களுக்காக மட்டும் நேத்து வந்து 7 மணிக்கு குழந்தை காணோன்னு ஃபுல்லா பப்ளிக் ஸ்டேட்டஸ் வச்சாச்சு. சரிங்களா, 2 நாள் ஆச்சு. அந்த குழந்தை 2 நாள் ஆச்சுங்க மேடம். 2 நாள் ஆச்சு மேம். இப்ப இந்த ஒரு 4 மணி நேரம் போராடுறோங்கிறீங்கல்ல, அந்த 2 நாள் என்னங்க மேம் பண்ணீங்க? சொல்லி சொல்லி தாட்டி விட்டாங்க மேம். எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு சொல்லுங்க மேம். எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பாப்பா எங்களோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னாங்க மேம். அக்யூஸ்ட் இன்னும் நாங்க பிடிக்கல, பாப்பா எங்க கண்ட்ரோல்ல இருக்கா, எங்க கண்ட்ரோல்ல இருக்கா, சேஃபா இருக்கான்னு சொன்னாங்க. உயிரோட இருக்குன்னு சொல்லி கடைசியில பணமா குடுக்குறாங்க மேம். அதுவும் கல்ல காட்டல. அக்யூஸ்ட் குடிச்சாச்சு, பாப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க மேம். வந்து பாடி வாங்கிக்கோங்க அசால்ட்டா சொல்றாங்க மேம். வேற எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலைங்க. இன்னைக்கு வந்து இப்ப சாலை மறியல் நாங்க பண்ணுனதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. இது வரைக்கும் மேம் இருங்க மேம். அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரே நிமிஷம். பேசாம போல வெயிட் பண்ணுங்க சார். உங்களுக்கு இருக்கிற அதே பொறுப்பு மேடம். நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல கேளுங்க. ஏன் கால்ல வந்தாங்களா, ஏன் நீங்க வந்து பேசல பிடிக்கல, அவங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல கேளுங்க மேம். எங்களுக்கு 1000 கேள்வி கேட்கலாம். பாப்பா கால் வந்து எப்ப பண்ணி நீ வந்தில்ல என்ன சொல்லி அனுப்பிட்டாங்க சார்? வந்து காலைல 7 மணிக்குள்ள ஒரு முடிவு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. 7 மணிக்குள்ள எங்களுக்கு சொல்லணும். நீங்க என் கூட தனியா வந்து பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்க? ஆல்ரெடி வந்து எல்லா மேம் அப்பல இருந்து தனியா கூட்டிட்டு போய் மேம் நாங்க உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறோம். என்ன தெரியுமா, நீங்க எங்களுக்கு அவங்கள அந்த இவனுங்களை மட்டும் புடிச்சு கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், மக்கள் பாத்துக்கிறோம் மேம். ப்ளீஸ் இந்த வழியில விட்டு அந்த வழியில விட்டுருவீங்க. நான் ரோடோட பிரிவுதான் எல்லா பையன் இப்பதானே பண்ணுவாங்க. 6 மாசம் கழிச்சு வெளியே வந்துடும். இன்னும் எவ்வளவு கிடைப்பாளான்னு அதுக்கு இப்பவே சுட்டு கொள்ள வேண்டியதானே. எங்க வீட்டுல நாங்க பாத்துக்கிறோம். அவன் என்னென்ன பண்ணாலும் அல்ல போட்டு அடிச்சு நாசம் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு மேம். திருப்பி வாங்கறீங்க. இப்ப வந்த கூட்டம் நாளையில வர மாட்டாங்க. 2 நாள் தான் மேம் இந்த நியூஸ். அதுக்கப்புறம் முடிஞ்சிரும் மேம். மேம் எப்படி மேம் நம்ப முடியும்? நேத்துல இருந்தே அந்த பொண்ணை வந்து தொலைவறீங்க, கிடைக்கவே இல்ல. மத்தியானம் என்ன சொன்னாங்க, பொண்ணு கிடைச்சிருச்சு, சேஃபா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் அவங்கள புடிச்சிட்டோம், பொண்ணு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கலன்னு அப்படி மாத்தி சொல்லிட்டாங்க. இப்ப பொண்ணே செத்து போச்சு. அப்புறம் எதுக்கு அவனை உள்ள வைக்கணும்? அவனை அப்புறம் எதுக்கு அவனை உள்ள வைக்கிறீங்க? இது விசில் அடிக்கிற நேரமா? விசில் அடிக்கிற நேரமா இது? கோவத்துல நீங்க என்ன வேணாலும் பேசலாம். பட் நாங்கெல்லாம் சட்டத்தை வந்து மதிச்சுதான் அதுலயும் நிறைய அதிகம் மேம் என்கவுண்டர் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம் ப்ளீஸ். தண்டனையை வாங்கி
ஆனா நீங்க எப்பங்க மேம் நாங்க வெயிட் பண்ணி என்னங்க நாங்க பண்ண முடியும் சொல்லுங்க அந்த பொண்ணு செத்து போச்சு இனி நாங்க வெயிட் பண்ணி பாருங்க இவ்வளவு தூரம் உங்ககிட்ட வந்து பேசுறது எனக்கு என்னன்னா இந்த அம்மாவுக்கு நாங்க பதில் சொல்லித்தான் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே போன வருஷம் திரும்பி வருவாங்க சொல்லுங்க சொல்றீங்க நீங்க ஒரு ஆதரவு வந்து பேசுறீங்க போன வருஷம் திரும்பி அதிகரிச்சுட்டே தான் போகும் விட இன்னும் அதிகரிச்சுட்டே போகும் ஏன் இன்னும் விட்டு வைக்கிறீங்க வேஸ்ட் பண்ணல நான் வந்து நான் வந்து தண்டனை கொடுத்தீங்கன்னா தான் next கண்டிப்பா கடுமையான தண்டனை வந்து சட்ட ரீதியா நீதிமன்றம் மூலமா அவனுக்கு மேம் நீங்க குடிப்பீங்க அவன் ஜெயில போய் உட்கார்ந்து நல்லா சோர்த்திமாங்க மேம் வெளியில வந்துருவோம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க மேடம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவன் ஜெயில போய் உட்கார்ந்து சோர்த்திமா புள்ள போச்சு எங்களுக்கு இங்க இருக்கிறோம் 7 மணிக்கு அவனுக்கு செய்தி சொன்னா நம்ம போலாம் அவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிக்கலாம் 7 மணி மட்டும் 7 மணிக்கு போயிட்டு எல்லாம் போயிடுவாங்க யார் போய் கூப்பிடுவோம் நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்ல அப்ப நீங்க எதுவுமே பண்ணலன்னா சும்மா 7 மணின்ட்டு அவங்க மேம் காலையில வந்து உட்கார்ந்திருக்காங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இப்ப நீங்க நைட் தான் வந்து பேசுறீங்க அப்படிங்கும்போது அவங்க கேட்க தானே செய்வாங்க. போலீஸ் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம், சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்தலாம் தான் வந்து போலீஸ் சொல்கிறாங்க. இந்த போலீஸ் சொல்கிறத கேட்காதீங்க, இவங்க வந்து நீதியை வந்து நிலைநாட்ட மாட்டாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு யாரும் நடக்காதீங்க. ஏன்னா இவங்க யாரும் மக்களை காப்பாற்ற மாட்டாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. பொதுவாக இந்த சட்டங்கள் வந்து எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இலுமினாட்டிகள் வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, யாருமே அவங்கள வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாரையுமே வந்து அடக்கி ஒடுக்கணும், ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து உருவாக்கியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க ஸ்கூல் படிக்கும்போது எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க சேட்டை பண்ணுச்சுனாலும் சத்தம் போட்டாலும் மிஸ் என்ன சொல்லுவாங்க, வாய் மூடு சட்டப்பேர் மவுத் அப்படின்பாங்கல்ல. சிறு வயசுலேயே அதுங்களை அடக்கி பின்னால் அதுங்க வளர்ந்த பிறகும் அதுங்க வந்து வாயை மூடிக்கிட்டே தான் இருக்குங்க. அவங்க பெருசாக வளர்ந்த பிறகு இந்த சமுதாயத்தை எடுத்து எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. குழந்தைங்க வந்து இப்படி உருவாக்கியிருக்கிறாங்களா, அதே மாதிரி தான் மனிதர்களை அடிமைப்படுத்தி இவங்களை வந்து இந்த கொத்தடிமைகள் மாதிரி இவங்களை வந்து மேய்க்கிறது. மனிதன் வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு என்ன அக்கிரமம் நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் அதை வந்து வெளியில் போய் கேட்க மாட்டான். ஏன்னா அதுக்கு தான் இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சட்டத்தை கண்டே இன்றைக்கி வந்து அவன் பயப்படுறான். எப்படி இந்த சட்டத்தை வச்சு மக்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணை பெற்ற அப்பாவுக்கு கோபம் வரும் தானே. அந்த அப்பா போய் அந்த ஒரு நபரை, அந்த பாலியல் பலாத்காரம் செஞ்ச அந்த இளைஞனை வந்து வெட்டி கொண்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நபரை வந்து கொண்டுட்டாரு. போலீஸ் என்ன பண்ணணும்னா அப்பாவை தான் கைது பண்ணி உள்ளார வைக்கும். ஏன்னா எந்த இடத்துல எந்த அப்பாவாக இருந்தாலும் கோபம் வரத்தானே செய்யும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம பெண்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நமக்கு கோபம் வரத்தானே செய்யும். இதே மாதிரி தானே எல்லாருக்கும். சமுதாயத்தில் என்ன அக்கிரமம் நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் அவங்கள நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதபடி சட்டம் வச்சுருக்காங்க. நம்ம போய் அவங்கள ஏதாவது செஞ்சால் நம்மளை தான் பிடிச்சி உள்ளார வைப்பாங்க. சட்டத்தை இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கெட்டவர்களை காப்பாற்றுறதுக்காகவும் நல்லவர்களை தண்டிக்கிறதுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டது இந்த சட்டம். இந்த சட்டத்தை யாரும் நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் எக்காரணத்தை கொண்டும் யாருமே வந்து கோர்ட்டுக்கோ ஸ்டேஷனுக்கோ போயிடாதீங்க. நாடு கெட்டு நாசமாக போகிறதுக்கு காரணம் 5 பேர் தான். 1 வக்கீல், 2வது போலீஸு, 3வது ஜட்ஜு, 4வது அரசியல்வாதிங்க, 5வது காசுக்காக எதை செய்கிற டேஸ் பசங்க. வக்கீலுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட்டை காப்பாற்றுறதுக்காக அவன் வந்து ரேப் கேஸ்லையோ இல்லை திருட்டு வழக்கிலையோ கைதாக இருப்பான். அவனை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்லி தான் அவனை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ பொய் சொல்லி பிளப்பு நடத்தக்கூடிய ஒருத்தர் நீதிபதியாக இருக்கும் பொழுது இவங்க எப்படி உங்களுக்கு சிறந்த நீதியை நிலைநாட்டுவாங்க? இவங்க கிட்டேருந்து எப்படி நீங்கள் எதிர்பார்க்குற நீதி உங்களுக்கு கிடைக்கும்? எல்லா ஜட்ஜுமே ஒரு காலத்தில் வக்கீலாக இருந்தவங்க தான் எக்ஸாம் எழுதி ஜட்ஜாக ஆகியிருக்காங்க. லாயர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிளைண்ட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்கள்ல. ஸோ இவங்கெல்லாம் தான் நீதிபதிகளாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீதி எங்கேருந்து கிடைக்கும், எங்கேருந்து நீதி நிலைநாட்டப்படும்னா எங்கேயுமே கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம்னாலும் எங்கேயுமே நீதி கிடைக்காது. நீதி கிடைக்கணும் அப்படின்னா உலகத்திலே சிறந்த நீதிமான்கள் யாருன்னா மக்கள் தான். மக்கள் சொல்கிற விஷயம் ஒன்று தான். எவ்வளோ பெரிய குற்றவாளிகளாக இருந்தாலும் எங்கள் கிட்டே கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு ஆட்சியாளர்களும் கேட்க மாட்டாங்க. இங்கே வந்து சவுதி மாதிரியான சட்டத்தை இங்கே வந்து கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும்னு நான் சொல்லுவாங்க. அது கொண்டு வரதை விட பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா, குற்றவாளிகள் எங்கே குற்றம் செஞ்சாங்களோ அந்த குற்றவாளிகளை அப்படியே இழுத்து கொண்டு வந்து மெயின் ரோட்டில் விட்டுட்டா போதும். அங்கே உள்ள மக்களே கல்லாலே 5 நிமிஷத்தில் அவனை வந்து அடித்து கொண்டுருவாங்க.
இதுவே ஒரு பெரிய ஒரு தண்டனை தான். ஆனால் சட்டத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் அவங்கள இன்னமும் வளர்த்து விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த போலீஸு, நீதிபதி, வக்கீல், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் இந்த பூமியில் இல்லைன்னா இந்த பூமியே வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். அத்தனை குற்றங்கள் பெருக்கிறதுக்கு காரணமே இந்த போலீஸு, வக்கீல், ஜட்ஜு தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகுது. கொஞ்சம் விட்டுருந்தால் பொதுமக்களே அந்த குற்றவாளிகளை கொண்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி போலீஸ் முந்திக்கிட்டு அந்த குற்றவாளிகளை பொதுமக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறது போலீஸ் தான். ஸோ பொதுமக்கள்கிட்ட எங்கடா பொதுமக்கள் அந்த குற்றவாளியை கொண்டுருவாங்களோ அப்படின்னு அவனை வந்து காப்பாற்றி சிறையில் போடுறாங்க. சிறையில் போட்ட பிறகு சிறையில் என்ன ஆகுது, இந்த குற்றவாளி போய் அங்கே பெரிய பெரிய குற்றவாளிகளெல்லாம் சந்தித்து பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு வெளியில் வந்து பலவிதமான பெரிய பெரிய குற்றங்களை செய்கிறான். அப்போது இந்த குற்றங்களெல்லாம் வளர்க்குறது யாருன்னா அப்போ போலீஸு. அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த போலீஸு, ஜட்ஜு, வக்கீல், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தாலே நம்ம பூமி சொர்க்க பூமியாக இருக்கும். மக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும் அடிமைகள் மாதிரி அப்படியே வச்சு மேய்க்கிறதுக்காகவும் எதிர்த்து யாருமே கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இதில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு நீதி கிடைக்காது. யார்கிட்ட போனாலும் உங்களுக்கு நீதி அப்படிங்கிறது ஒன்றும் நிலைநாட்டவே படாது. சரியா? போலீஸ் உங்கள் நண்பன்பாங்க, அதெல்லாம் சும்மா. சிபிஐக்கு போனால் நீதி கிடைக்கும்னுப்பாங்க, அதுவும் சும்மா தான். சிபிஐக்கு போனால் நீதியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தனியான கோர்ட் இருக்குது, அங்கே கொண்டு அவங்க வந்து கொடுத்துருவாங்க, சப்மிட் பண்ணிடுவாங்க. அங்கே என்ன நடக்குது அதுக்கப்புறம் வெளியிலே தெரியாது. சிபிஐக்கு மட்டும் போயிடாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்படியாவது கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகாமலே அதை வந்து சமாளிக்க பாருங்கள். அங்கே போயிட்டா நீதி கிடைக்காது, எங்கேயுமே நீதி கிடைக்காது. சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறானுங்க. அந்த சட்டமே மக்களை வந்து அடிமைப்படுத்துறது மாதிரி தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கில் வந்து விரும்புகிற மாதிரியான நீதி வந்து நிலைநாட்டப்படாது. ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு சிறந்த வழி பொதுமக்கள் கையில் அந்த குற்றவாளியை ஒப்படைக்கிறது தான். ஏன்னா பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய அடியிலே 5 நிமிஷத்தில் வந்து சுருண்டு வந்து செத்துருவான். அதனால் குற்றவாளிகள் எல்லாருமே பொதுமக்களை கண்டு தான் பயப்படணும். அதனால் குற்றவாளிகளை பொதுமக்கள் கையில் தான் வந்து ஒப்படைக்கணும். அதுதான் வந்து சரியான வழி. போலீஸு, நீதிபதி, இந்த வக்கீல், இன்னும் அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க பாருங்கள், மருத்துவர்கள், அவங்க ஒரு பெரிய இது. இவங்க யாருமே வந்து மக்களை காப்பாற்றுறது மாதிரி தெரியல, மக்களை காப்பாற்ற இல்லை. அதனால் எக்காரணம் கொண்டும் மலைக்கு கூட ஸ்டேஷன் பக்கமோ கோர்ட்டு பக்கமோ போலீஸ் பக்கமோ ஒதுங்காதீங்க. சரியா? இவங்க யாருமே வந்து காப்பாற்ற மாட்டாங்க. இவங்ககிட்டலாம் போனால் நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் முதல்ல. சரியா? இந்த சட்டம்னு ஒன்றை வச்சுக்கிட்டு மக்களை வந்து அடிமை மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. இப்போது நம்மளே நினச்சாலும் நம்ம ஒருத்தனை தண்டிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் அவனை தண்டிக்கவே முடியாதபடி தான் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கடா இவனை தண்டிச்சா நம்ம மேலே எதுவும் சட்டம் பாஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் பலர் வந்து பல அநியாய அக்கிரமங்கள் அவங்க கண்ணு முன்னாடி நடந்தாலும் அதை வந்து கடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. காரணம் இந்த சட்டம் தான். சொல்லுவாங்கள்ல, பொதுமக்கள் வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன் சொல்கிறாங்கன்னா, பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுத்துட்டா அவங்களே நீதி நிலைநாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இந்த மக்களை வந்து இலுமினாட்டிகளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் பொதுமக்கள் வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, சட்டத்தை வந்து மீறக்கூடாது அப்படி இப்படின்பாங்க. இப்போது ஒரு நாட்டில் சட்டமே சரியில்லை, அந்த சட்டமே பல குற்றங்களுக்கு வந்து வழிவகுக்குது அப்படின்னா அது எல்லாம் ஒரு சட்டமா? அதெல்லாம் வந்து குப்பைக்கு தான் சமம். அதனால் இந்த சட்டப்படி போகணும், சட்டப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பேச்சையே வந்து விட்டுருங்க. சட்டம் வந்து உங்களை காப்பாற்றாது. சட்டம்படி நீங்கள் சட்டத்தை அணுகுனீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் சட்டம்ங்கிறது கெட்டவர்களை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்டது, இலுமினாட்டிகளால் உருவாக்கப்பட்டது. அதனால் நல்லவர்களாகிய நீங்கள்லாம் சட்டப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா அதில் யாரோ அனுகூலமாகி காசு சம்பாதிப்பாங்க. வக்கீலோட தொழிலை பாருங்களேன், மக்களோட பிரச்சனைகளை காசு சம்பாதிக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு நான் கேட்குறேன். ஒரு கூலி வேலைக்கு போகிறவன், கட்டட வேலைக்கு போகிறவன் கூட வந்து உழைச்சி ஒரு நாளைக்கு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறான், அது நியாயமான காசு. மக்களோட பிரச்சனைகளில் காசு சம்பாதிக்கிறதுலாம் ஒரு பொழப்புன்னு இருக்காங்க. இந்த வக்கீல்கிட்ட இருக்கிற அந்த கேஸ் கட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லா கேஸ் ஃபைலும் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஏன் இங்கிலீஷில் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இங்கிலீஷில் இருக்குன்னா அது தமிழில் இருந்தால் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஓ இவ்வளோ தான் விஷயமா,
இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் நம்ம வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கோமா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த கொஞ்ச நேரத்திலே அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் வந்து பேசி, இந்த கேஸில் வந்து ஒன்றுமே இல்லைப்பா, இதில் இவ்வளோ தான் விஷயம், ஸோ நம்ம 2 பேரும் சமாதானமாக போயிடலாம் அப்படின்ட்டு சமாதானமாக போயிடுவீங்க. அந்த மாதிரி உங்களெல்லாம் சமாதானமாக போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே உள்ள கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை பார்க்குற ஒரு கிராமத்தானுக்கு என்ன புரியும் அப்படின்னா ஒன்றுமே புரியாது. அந்த கிராமத்தார் என்ன பண்ணுவார், ஒரு லாயரை வச்சு தான் மூவ் பண்ணுவார். அந்த லாயருங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிராமத்தான்கிட்ட எவ்வளோ காசு கறக்க முடியுமோ அவ்வளோ காசு கறந்துருவாங்க. ஆக்சுவலாக தமிழில் இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே புரியும், அவங்களுக்கு மக்களுக்கே என்ன பண்ணணுன்னே தெரியும் தமிழில் படித்து பார்த்தா. ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால யாருக்குமே வந்து புரியாமல் எல்லாருமே லாயரை எதிர்பார்த்து லாயர்கிட்ட போய் இதில் வந்து பல லாயர்கள் வந்து அனுகூலம் பார்க்குறாங்க. மக்களுடைய பிரச்சனைகளில் காசு சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். எனவே மக்களுடைய பிரச்சனையில் வந்து வருமானம் பார்க்கக்கூடிய போலீஸுக்கே ஸ்டேஷனில் வந்து அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. யார் வந்து எவ்வளோ இப்போ விஷயங்களை வந்து செய்கிறாங்க, சாதிக்கிறாங்க. இந்த போலீஸில் ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்கும். இத்தனை குற்றவாளிகளை சேஸ் பண்ணி இவ்வளோ பெரிய குற்றங்களெல்லாம் பிடிச்சா அவங்கள வந்து ப்ரமோஷன் கொடுத்து உயர் பதவிகள் கொடுப்பாங்க போலீஸ்க்கெல்லாம். ஸோ அதனால் மக்களோட பிரச்சனைகளில் தான் அவங்களுக்கும் பொழப்பு ஓடுது, மக்களோட பிரச்சனைகளில் தான் வக்கீலுங்களுக்கும் பொழப்பு ஓடுது, மக்களோட பிரச்சனைகளில் தான் ஜட்ஜுக்கும் வந்து பொழப்பு ஓடுது. ஸோ மக்களோட பிரச்சனைகளில் தான் அவங்களுக்கு பொழப்பே ஓடுது. அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? உங்களுக்கு பொழப்பே வந்து உங்களுடைய ப்ராப்ளம் தான். நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து வருமானமே கிடைக்கும். அவங்களுக்கு இன்கமே உங்களுடைய ப்ராப்ளமை வச்சு தான் அவங்களுக்கு இன்கம்மு. அவங்க வந்து வருமானத்துக்கே உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீதி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அதுதாங்க முட்டாள்தனம். எனவே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் கோர்ட்டுக்கோ போலீஸ்க்கோ ஸ்டேஷனுக்கோ வக்கீலுக்கோ யார்கிட்டையுமே போகாமல் எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் நீங்களே தண்டனைகளை கொடுத்துருங்கன்னு தான் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் பொதுமக்களே தண்டனைகளை கொடுத்துருங்க. உங்களை விட சிறந்த தண்டனைகள் எங்கேயும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்கல்ல, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்களே தண்டனைகளை கொடுத்துருங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். சரியா? போலீஸ் வந்தது அப்படின்னா அவங்க சட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் கொண்டு போய் நிறுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் குற்றங்களை தான் அவங்க வந்து வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்களே தண்டனைகளை கொடுத்து முடிச்சிருங்க. அதை தான் சொல்ல வரேன்.